வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் வீடியோ உங்களுக்கு 17 செகண்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸ் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கரெக்டாக டைமண்ட் ஷேப் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ மறுபடியும் அந்த ஃபோட்டோவை அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எகைன் அந்த ஃபோட்டோவையும் லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து பக்கம் இருக்க ஃப்ரேம்லையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக கிராப் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேமுமே வந்து சூப்பராக வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரை இருக்கான்றதே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பேசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணி அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கலர்ஃபுல் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன், வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நீங்கள் வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஓனாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பேபிஸ் ஃபோட்டோஸை வச்சு தான் மேக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் யார் ஃபோட்டோஸ் வேணாலும் வச்சு சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.